ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோட்டா சீசன் 2வோட எபிசோட் 4. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆர்த்தித்தையும் காங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்த்தித்தோட ரூமுக்கு வராங்க. ஆர்த்தித் வந்து காங்கிட்ட, நீ என்னை பார்க்க வரதா இருந்தால் முன்னாடியே சொல்லிவிடு, ஏன்னா நான் ஒரு வேலையாக இருந்தேன் அப்படின்னா உன்னை பார்க்க வரத்துக்கு என்னால் வர முடியாது, அதனால் உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங்கும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, உனக்கு எப்படி போச்சு இன்றைக்கி காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல 2 பேரும் சாப்பிட்லாம், சாப்பிட்ட பிறகு வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து என்னோடய ரூம் ரொம்பவே கலைஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து அப்படின்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்த்தித்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித்துக்காக எக்கில் ஒரு ரெசிபி செஞ்சு அவனுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பான். அப்போ ஆர்த்தித் வந்து காங் வச்சுருந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறான். இதனால் காங் வந்து நான் வச்சுருந்த பாட்டிலை நீங்கள் எதுக்கு எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ வேறு ஏதாவது ஜூஸ் எடுத்து குடிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து இந்த ஜூஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து உனக்கு இது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி திருப்பியும் அதில் இருக்கிற ஜூஸை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காங் கிட்ட கொடுக்குறான். காங் வந்து இதை வேணான்னு சொல்லுவான்னு இவன் நினச்சிருப்பான் போல இருக்குது. ஆனால் காங் வந்து டக்குன்னு அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அவனை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஜூஸை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் ஆர்த்தித்துக்கு வந்து வெக்கம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எப்படியாவது பேச்சை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் ஏன் வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். காங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த எக் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதனால் காங் வந்து நல்லா இல்லைன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆர்த்தித் வந்து அதுக்கு பதிலும் சொல்லாமல், பீச்சுக்கு வந்து ஜூனியர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு காங் வந்து புதுசாக வந்திருக்கிற டீன் எங்களுக்கு சைன் பண்ணி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து வருஷம் இப்படி தான் நடக்குது, நாங்கள் இருக்கும்போது கூட அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸில் என்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்குறான். இவனும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட, நீங்களும் வந்து இதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் கண்டிப்பாக வருவேன், உனக்கு வந்து என் கூட வரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்தால் வர வேணாம், அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குக்கு போயிட்டு உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தித்துக்கு வந்து காங் கூட இருக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது போல இருக்குது. அதனால் அவன் வந்து இன்டைரக்டாக எனக்கு வந்து ஜூனியர்ஸை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற எல்லாத்துலேயுமே நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது காங்குக்கும் ரொம்பவே நல்லா புரியுது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் துணியெல்லாம் காய வச்சுட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்த்தித் வந்து காங் கிட்ட டைம் என்னன்னு கேட்குறான். காங் வந்து 8 மணி ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உனக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து ஆர்த்தித் கிட்ட போய், எனக்கு நாளைக்கு மத்தியானம் தான் கிளாஸ் இருக்குது, என்னை இங்கேருந்து துரத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். நீ ஏற்கனவே இங்கே தங்கணும்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் டக்குன்னு கதவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். அப்போ ஆர்த்தித் வந்து என்னை திருப்பியும் நீ முட்டலாக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். காங் வந்து ஃபுல்லாக டோரை க்ளோஸ் பண்ண பிறகு தான் இவன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதே ஆர்த்தித்துக்கு தெரியுது. அதனால் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் வந்து காங் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி காலையில் காட்டுறாங்க. ஆர்த்தித் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காங் வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனால் ஆர்த்தித் வந்து எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து டக்குன்னு 8 மணி ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து பதறி அடித்து எழுந்திக்கிறான். அதுக்கப்புறம் காங் கிட்ட மணி 8 ஆகிற வரைக்கும் என்னை ஏன் எழுப்பலை அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து மணி 7 தான் ஆகுது, நான் 8ன்னு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து சரி நான் வேலைக்கு போகணும், அதனால் குளிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆர்த்தித் வந்து குளிச்சுட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே காங் வந்து அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் ரெடியாகி முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து கையில் கொடுத்து அனுப்புகிறான். ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு அதை வாங்கிட்டு ஒர்க்குக்காக போகிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜான் வந்து அவனை பார்க்கறதுக்காக வரான். ஆர்த்தித்துக்கிட்ட இந்த மாதிரி சப்ளையர் கம்பெனிக்கிட்டேருந்து வர வேண்டிய திங்ஸ் எல்லாம் இன்னும் வரல, இந்த மாத கடைசிக்குள்ளே வந்து எல்லாமே வந்தாகணும், நீ கொஞ்சம் கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறான். ஆர்த்தித் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் ஜானை கூப்பிட்றான். ஜான் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அடுத்த மாதம் மண்டே சீக்கிரமாகவே வந்துடுதே, அதுக்குள்ளே நம்ம எப்படி இதை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜான் வந்து ரொம்ப திமிரா என்ன சொல்கிறான்னா,
அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதனால் ஆர்த்தித் வந்து வேறு வழி இல்லாமல் சப்ளையர் கம்பெனிக்கு கால் பண்ணி எங்களுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நான் ஏற்கனவே ப்ராடக்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட சொன்னனே அவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆர்த்தித் வந்து எங்களுக்கு ரொம்பவே டைம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரைடே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, சாட்டர்டேவாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜான் வரான். இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து ஃப்ரைடே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சாட்டர்டே தான் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து சாட்டர்டே ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜான் வந்து சாட்டர்டே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், அதனால் நீ வந்து இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜூனியர்ஸை காட்டுறாங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சீனியர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பீச்சுக்கு போகிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்காக எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்கு கராட்டி வந்து நான் கண்டிப்பாக வருவேன், நீ வந்து வருவியா ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு ஃபேங் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. எம் வந்து நான் கூட எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவேன், எங்கள் அப்பா வந்து ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டீ வந்து நம்ம இன்னும் பர்மிஷனே வாங்கலையே, அதுக்குள்ளே ஏன் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு ஓக் வந்து நம்ம ஏதாவது பண்ணி கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த டேபிளுக்கு போகிறாங்க. அப்போ எம் வந்து டே தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். இவனை வந்து இன்வைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாச்சே, இவன் வந்து இன்வைட் பண்ணாலும் வருவானா என்ன அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால டீ வந்து நானும் காங்கும் போய் அவங்ககிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் டீ வந்து டே கிட்ட நாங்கள் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கோம், அதில் நீயும் வந்து கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டே வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நான் வந்து வரல அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவங்க 2 பேரும் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு டே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமா இதில் வந்து கலந்துக்கிறாங்க, என்னை மட்டும் வந்து கலந்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீ வந்து இதில் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டே வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதனால் சீனியர்ஸுக்கெல்லாம் ஒரு ஐடியா வந்துடுது. அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்டலாம் போய் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட பேர்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு 500 ஜூனியர்ஸோட பேர் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டீனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டீன் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு காங் வந்து நான் ஏற்கனவே ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்டிருந்தானே, அதை பற்றி தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டதும் டீன் வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு கேட்குறாரு. உடனே காங் வந்து அவங்ககிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் டீன் கிட்ட கொடுக்குறான். இதில் கலந்துக்கிறதுக்கு 500 ஜூனியர்ஸ் வந்து தயாராக இருக்காங்க, அப்படி தயாராக இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் டீன் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஆர்த்தித்தை காட்டுறாங்க. ஆர்த்தித் வந்து அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவனோட வீட்டுக்கு வரான். அவனோட வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இந்த வாரம் என்னெல்லாம் பிளான் அப்படிங்கிறத வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து காங் வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி டீன் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக போகிறோம், நீங்களும் வந்து எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறான். அதனால் ஆர்த்தித் வந்து ஷெடியூலை பார்க்குறான். அந்த ஷெடியூலில் ஏற்கனவே ஜான் சொன்ன வேலையை செய்கிறதுக்காக ஆர்த்தித் வந்து சாட்டர்டே கம்பெனிக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆர்த்தித் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே காங் கிட்ட சொல்கிறான். அதனால் காங் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டே வந்து நோட்டீஸ் போர்டில் கேம்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காங் வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இதில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டே வந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறான். அதனால் காங் வந்து நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் டீ வந்து டேவை பார்க்கறதுக்காக வரான். நாட் 58 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். டே வந்து திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டீ வந்து டக்குன்னு டேவோட கையை பிடிக்கிறதுக்காக போகிறான். டே வந்து டக்குன்னு பயந்துட்டு கையை வந்து பின்னாடி எடுத்து வச்சுக்கிறான். இதை பார்த்து டீ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நாட் 58 நீ கேம்பை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து டேக்கு வந்து கடுப்பாயிடுது. என்னோட பேர் ஒன்றும் நாட் 58 கிடையாது, என்னோட பேர் வந்து டே அப்படின்னு சொல்கிறான். அதனால டீ வந்து டேவோட கிட்ட வரான். உன்னோட பேர் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் இப்படி கிட்ட வந்ததும் டே வந்து ரொம்பவே பயந்துடுறான். டக்குன்னு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கேம்புக்கு வந்துடுறத காட்டுறாங்க. அப்போ எம் வந்து ரொம்பவே கடுப்பாக இருப்பான். அப்போ காங் வந்து அவங்ககிட்ட பேசலான்னு வரான். எம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீ குரூப் 3ல் இருக்க, உனக்கு இது ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு எம் வந்து எனக்கு குரூப் 2க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் காங் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு எம் வந்து நானும் மேயும் ஒரே குரூப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீயே கொஞ்சம் அங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கை வந்து கூப்பிட்டு காமிக்கிறான். அங்கே மே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டுருப்பா. மே வந்து என்னமோ மாலுக்கு போகிற மாதிரி இங்கே கிளம்பி வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம் வந்து காங் கிட்ட ரொம்பவே வெறுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா காங் வந்து நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு எம் வந்து நான் அவள் பின்னாடி 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவள் வந்து என்னோடய ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு காங் வந்து நீ இது வரைக்கும் அவகிட்ட டேரெக்டாக இதை சொன்னதே கிடையாது. ஒருவேளை அவள் வந்து நீ டேரெக்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறாளோ என்னமோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீ வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஓக் வந்து அவன்கிட்ட நீ எந்த குரூப்பில் இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீ வந்து நான் குரூப் நம்பர் 5ல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட குரூப்பில் எத்தனை பேர் வரல அப்படின்னு சொல்லி ஓ கேட்குறான். இதுக்கு டீ வந்து ஒருத்தர் தான் வரல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ காங் வந்து ஜூனியர்ஸ் கிட்ட இங்கே தான் நம்ம மரத்தை நட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து யாரும் லாங் பேண்ட் போட்டு உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹெல்ப்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு மரத்தை நடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் உள்ளே இறங்குறாங்க. மே வந்து குரூப் 3ல் இருக்கிறதுனால மரத்தை நடுற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பா. இவ கூடவே கொஞ்சம் ஜூனியர் பசங்களும் இருப்பாங்க. இதை பார்த்து எம்முக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. ஓக் வந்து எம் கிட்ட 2 தண்ணி பாட்டிலை கொடுத்துட்டு இந்த தண்ணி பாட்டிலை வச்சு எப்படியாவது உன்னோட ஃபிகரை வந்து நீ கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஓக் வந்து மே சுற்றி இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே அவனோட குரூப்புக்கு கூப்பிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் எம் வந்து மே கிட்ட பாட்டிலை கொடுக்குறான். ஆனால் மே வந்து வாங்க மாட்டேங்கிறா. இதனால் எம் வந்து மே கிட்ட உன்னோட ட்ரெஸ்ஸு வந்து சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறான். இதுக்கு மே வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு நம்ம இங்கே மரத்தை நட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறா. எம் வந்து நான் சும்மா தான் சொன்னேன். நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் ஜூனியர்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நான் தான் வந்து அவங்கள ஹெல்ப்புக்காக கூப்பிட்டேன். நீ வந்து என்னை பற்றி இப்படி பேடாக திங்க் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறா. அப்போ கண்ணாடியில் வந்து அவளோட ஃபேஸை பார்க்குறா. அவளோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் மண் ஒட்டியிருக்கு. இதை பார்த்ததும் அவளுக்கு எம்மோட ஞாபகம் தான் வருது. கூட என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓக்கும் எம்மும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓக் வந்து அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட இன்றைக்கி நைட்டு நடக்க போகிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எம்மை வந்து பேச சொல்கிறான். அதுக்கப்புறம் எம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு எல்லா வகையான ஃபீலிங்ஸும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேயை வந்து திரும்பி பார்க்குறான். நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸை என்னோடய செயலால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். இதனால் ஓக் வந்து இவனை விட்டால் இங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறான். அதனால் எம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட இன்றைக்கி நைட்டு தான் வந்து ரொம்பவே முக்கியமான நைட். அதனால் எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பீச்சை தான் காட்டுறாங்க. அங்கே காங் தான் வந்து ஜூனியர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நீங்கள் கியர் சிம்பிள் போட்ட பேட்சை வந்து வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அதுக்கு உங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட கடைசி டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காடுறாங்க எல்லாருமே. சீசன் 1ல் வந்து சீனியர்ஸ் கை மேலே ஜூனியர்ஸ்லாம் வந்து நடந்து போய் பேட்சை வாங்குவாங்கல்ல, அதேமாதிரி இப்போ இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜூனியர்ஸை வந்து அவங்க கை மேலே நடக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பேட்சை போய் வாங்கிக்கிறாங்க. பேட்ச் வாங்குற இடத்துல பிரேம் தான் வந்து நின்றுட்டுருப்பான். அவன் தான் எல்லாருக்குமே பேட்ச் கொடுத்துட்ருப்பான். அப்போ மேயும் எம்மும் தான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. மே வந்து எம் கிட்ட நீ ஸ்டேஜில் எதை பற்றி சொல்ல வந்த அப்படிங்கிறத பற்றி கேட்குறா. இதுக்கு எம் வந்து நான் சும்மா ஜென்ரலாக தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்க பார்க்குறான். மே வந்து நீ எப்போவுமே இப்படி தான் இருப்பியா? உன்னோட மனசில் இருக்கிறத டேரெக்டாக சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு எம் வந்து நான் அப்போ டேரெக்டாக சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறியா? நான் அப்படி டேரெக்டாக சொன்னால் நீ அதை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மே வந்து உனக்குள்ளே நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறா. இதனால் எம் வந்து நான் ஸ்டேஜில் உன்னை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். மே வந்து கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு நீ வந்து என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு தானே இப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. எம் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே நான் வந்து எல்லோரும் முன்னாடி நின்று பேசினாலும் நான் பேசின எல்லா வார்த்தையுமே உன்னை ஃபீல் பண்ணி தான் பேசினேன். உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு மே வந்து நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்ன வெறும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. இதனால் எம் வந்து கூட கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிச்சுட்டு அது வந்து எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் ஃப்ரெண்டாக மட்டும் கிடையாது. அதுக்கும் மேலே வந்து பிடிக்கும். எனக்கு வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதனால் மே வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் எம் வந்து நான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ வந்து உன்னோட மனசில் இருக்கிறத நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மே வந்து ஏற்கனவே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேர் முன்னாடி நான் எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து எதையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பேட்ஜெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு எல்லோரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. எம்மும் மேயும் தனியாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ காங் வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா ஃபேங் வந்து எதையோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தேடிட்டு இருப்பா. அதனால காங் வந்து ஃபேங் கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஃபேங் வந்து என்னோடய பேட்ஜை நான் தொலைச்சிட்டேன், அதை தான் வந்து நான் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால காங்கும் சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து காங் கையில் தான் பேட்ஜ் கிடைக்கிது. அதை எடுத்து ஃபேங் கிட்ட கொடுத்துட்டு இது நமக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கு தெரியும் தானே, இதை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஃபேங் வந்து கொஞ்ச நேரம் தயங்கிக்கிட்டே பேட்ஜை வந்து காங் கிட்ட கொடுக்குறா. எனக்காக இதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. காங் வந்து நம்மளோட கியரை வேறு யார்கிட்டையாவது கொடுக்கறதுக்கு என்ன மீனிங்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஃபேங் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு காங் வந்து என்கிட்ட ஏற்கனவே ஒரு கியர் இருக்குது, அதை பத்திரமா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஃபேங்கும் சரி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காங் வந்து சரிவா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித்தோட கியரை வந்து கையில் வச்சுட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து திடீர்னு அங்கே ஆர்த்தித்து வரான். அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து நான் இங்கே வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சி சாரி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் இங்கே வரமாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் இங்கே வர வேணான்னு தான் இருந்தேன், ஆனால் பிரைட் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட காரில் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு தான் அவன் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தான். நானும் அவனும் சீக்கிரமாகவே ஒர்க்குக்கு வந்து திரும்பி ஆகணும், அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், அது மட்டும் இல்லாமல் என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதுக்கு காங் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித்து வந்து நீ என்ன பேசுகிற, நீ வந்து கடைசியாக உன்னோட லீடர் பதவியிலேருந்து செய்ய வேண்டியதை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து சிரிக்கிறான். இதுக்கு ஆர்த்தித்து வந்து நீ ஏன் இப்போ சிரிக்கிற, நீ வந்து உன்னோட லீடர் பதவியிலேருந்து எல்லாத்தையுமே சரியாக தான் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட ரிவார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித்து வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் உனக்கு ரிவார்ட் தரேன் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராமிஸும் பண்ணலையே அப்படின்னு கேட்குறான். காங் வந்து நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்து கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணலான்னு போகிறான். அப்போன்னு பார்த்து திடீர்னு பிரைட் வந்து ஆர்த்தித்து கூப்பிடுறான். இதனால் ஆர்த்தித்து வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். இதை பார்த்து பிரைட் வந்து நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்பவே கோவப்படுறான். அதனால் ஆர்த்தித்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். காங்கும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரைட் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு நீ எப்போ பார்த்தாலும் காங் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்க, எங்களெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரேம் வந்து நீங்கள் 2 பேரும் இங்கே வரல அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஜூனியர்ஸ்க்கும் தனியாக வந்து பேட்ஜை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். அதனால எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரைட் வந்து பிரேம் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆர்த்தித்துக்கு இங்கே வரணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது, அதனால் அவன் என்னோட பாருக்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டாக்ஸி புக் பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து சேர்ந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தித் வந்து காங் கிட்ட பிரைட் தான் இங்கே வரணும்னு சொன்னான்னு சொல்லியிருப்பான். இதனால் காங் வந்து மெதுவாக திரும்பி ஆர்த்தித்தை பார்க்குறான். ஆர்த்தித் வந்து இது எப்படியாவது சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை பார்த்துட்டு நீ ரொம்பவே அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். இதனால் பிரேம் வந்து பிரைட் கிட்ட இவன் எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக இங்கே கிளம்பி வரணும்னு சொன்னான்னு தெரியலையே, உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பிரைட் வந்து எனக்கும் அதுக்கான ரீசன் தெரியல அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசுறதுனால காங் வந்து ஆர்த்தித்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து நான் எப்படா இங்கே வரணும்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் தானடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறான். இதுக்கு பிரைட் வந்து நீ இப்படி போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனில் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு அவனோட ஃபோனில் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்த கையோட ஆர்த்தித்துக்கிட்ட இருந்து பிரைட் வந்து அவனோட ஃபோனை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் எல்லாருமே கேமராவை தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் ஆர்த்தித்தை மட்டும் காங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை இவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்ட பிறகு பிரைட் வந்து ஆர்த்தித்துக்கிட்ட நீ எதுக்காக கேமராவை பார்க்காம காங்க பார்த்து போஸ் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் இப்படி திரும்பி போஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிரைட் வந்து அவனோட ஃபோனை கையில் கொடுத்துட்டு கேமரா வந்து ஃபோனில் தான் இருக்குது, காங்கோட கண்ணில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஆர்த்தித் வந்து நான் உண்மையாகவே போஸ் தான் கொடுத்தேன், நான் வந்து இப்படி போஸ் கொடுத்தா உண்மையாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஃபேங்குக்கு வந்து துக்கம் தாங்கலை. அதனால் டக்குன்னு அவள் கையில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து மடமடன்னு குடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால் கிராட்டி வந்து டக்குன்னு ஃபேங்கை போய் தடுக்கிறா. இதுக்கு ஃபேங் வந்து நான் தண்ணி தான் குடிக்கிறேன், இது ஒன்றும் ட்ரிங்க்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதனால் கிராட்டியும் சரி அப்படின்ட்டு அவளோட இடத்துல போய் உட்காந்துக்கிறா.
அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி கிட்ட உங்களோட கம்பெனி வந்து ரொம்பவே பெரிய கம்பெனியில் அதில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஆர்த்தி வந்து கம்பெனி வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நான் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை சேரதா இருந்தேன். ஆனால் எனக்கு அதில் வேக்கன்சி வந்து இல்லை. அதனால நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் அதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து நீங்கள் ஏற்கனவே பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் என்ன, நீங்கள் வந்து அந்த வேலையை ஹாப்பியாக செய்யலாமே அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உனக்கு இப்போ புரியாது. நீ வந்து கிராஜுவேட் ஆகி வெளியே ஒரு ஒர்க்குக்காக போகலை. அப்போ தான் வந்து உனக்கு புரிய ஆரம்பிக்கும். காலேஜுக்கும் வெளியே இருக்கிற உலகத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிரைட் வந்து அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட அவன் சொல்கிறத கேட்டிங்களா, இங்கே இருக்கிற மாதிரியே நம்மளால் வெளியவும் போய் இந்த மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு கேட்குறான். இதனால் ஓக்கு வந்து எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்கே விருப்பப்படலை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிரேம் வந்து நீ சொல்கிறதும் சரிதான். நான் வந்து கிராஜுவேட் ஆன பிறகு கூட வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆர்த்தித் வந்து பிரேமை பார்த்து உனக்கு ஒன்றும் வேலை கிடைக்காம இல்லை, நீ வந்து வேலை எதுவுமே தேடாமல் இருக்க, அதனால தான் உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிரேம் வந்து அப்படிலாம் இல்லை, எனக்கு கூட ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரைட் வந்து என்ன வேலை அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பிரேம் வந்து எனக்கு மாடல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரைட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீ உண்மையாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் இப்படியே வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித்தும் காங்கும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்ட பிறகு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித்தும் சரி நான் கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்து இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, பிரைட் வந்து ரொம்ப நேரம் தூங்குறான், அதனால் அவன் வந்து கரெக்டாக கார் ஓட்டிகிட்டு போய் என்னை வீட்டில் இறக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து இப்போவே கண்டிப்பாக போயாகணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து ஆமாம் கண்டிப்பாக வந்து போயாகணும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் காங்கும் சரி அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஆர்த்தித் வந்து இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காங் பின்னாடி இருந்துட்டு காங்கை வந்து கூப்பிடுறான். காங்கும் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்படி திரும்பி பார்க்கும்போது ஆர்த்தித் வந்து காங்கோட நோஸில் வந்து டக்குன்னு இடிச்சிட்டு இதுதான் வந்து உன்னோட ரிவார்டு அப்படின்னு சொல்கிறான். அதனால் காங் வந்து ஆர்த்தித் கிட்டே போயிட்டு இது வந்து நான் லீடராக இருக்கிறதுக்கான ரிவார்டு தானே, நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான ரிவார்டு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் கிட்டே போகிறான். இது வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவன் பின்னாடியே காங்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சீன் வந்து காட்டுறாங்க. அதில் காங் வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ஆர்த்தித் வந்து அங்கே வரான். ஆர்த்தித் வந்து இவன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து கொடுக்குறான். அப்புறம் ஆர்த்தித் வந்து வாங்கி கோல் போட ஆரம்பிக்கிறான். அதனால் காங் வந்து உங்களுக்கும் பேஸ்கெட் பால் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் காங் வந்து அப்படின்னா நம்ம 2 பேரும் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதனால் காங் வந்து இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித் வந்து அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் மட்டும் 3 டைம் கோல் போட்டுறேன் அப்படின்னா நான் வந்து உன்னோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 3 டைம் கோல் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட கணத்தில் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தித் வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் வந்து 3 டைம்ஸ் கோல் போட்டுட்டேன் அப்படின்னா நீ வந்து புஷ்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். காங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோல் போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து கோல் போட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வந்து கோல் போட்டுட்ருக்காங்க. ஆனால் போக போக ஆர்த்தித் மட்டும்தான் வந்து நல்லா விளாண்டுட்டு இருக்கான். காங் வந்து சரியாக விளையாட மாட்டேங்கிறான். அதனால் ஆர்த்தித் போடுற ஒவ்வொரு கோலுக்குமே காங் வந்து 5 வாட்டி புஷ்அப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவனும் வந்து புஷ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காங் வந்து இவனை எப்படியாவது கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கோல் போடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவனால் சுத்தமாகவே கோல் போட முடியல. அதனால் ஆர்த்தித்துக்கு வந்து காங்கை பார்த்தா ரொம்பவே காமெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவால் நம்மளோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து மெயில் அனுப்பி பார்த்தேன், அவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் த ப்ராமிஸ் ஆஃப் த சோல் வந்து என்னால் போட முடியாது. நான் ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிறகு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஸ்ட்ரைக் இருக்கும்போது திருப்பியும் அதே ட்ராமாவை போட்டால் நான் மாட்டிக்க கூடாது. அதனால தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ட்ராமா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.